கான்பரன்ஸ் பேசக்கூடிய நபர்கள் அதே சமயத்துல போன் பேசிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு போன் ஆனது வருது, அந்த நேரத்துல அதை அப்படியே மெர்ஜ் பண்ணி கான்பரன்ஸ் காலா மாத்தி பேசக்கூடிய நபர்களுடைய பணமானது வங்கி கணக்குல இருந்து திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பெரிய அளவு சமீபத்துல இருக்கிறதா NPCIயும் UPIயும் தெரிவிச்சிருக்குது. எப்படி திருடுறாங்க, இப்படி ஒரு நூதனமான ஒரு மோசடியானது எப்படி நடக்குது அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஒரு நூதனமான ஒரு மோசடி, இதற்கு முந்தைய காலகட்டத்துல கார்டு மேல இருக்கக்கூடிய 16 நம்பர் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டு திருடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப கொஞ்சம் அட்வான்ஸா மாறி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒரு கான்பரன்ஸ் கால் மூலமா அடிக்கடி ஸ்கூல் நண்பர்கள், காலேஜ் நண்பர்கள், வேலை பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லாரையும் ஒரே சமயத்துல பேசுறதுக்காக கான்பரன்ஸ் கால் அப்படின்னு போட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமா NPCIயும் UPIயும் தெரிவிச்சிருக்கு. அதாவது இந்த ஒரு நூதனமான ஒரு மோசடி எப்படி நடக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஒரு போன் ஆனது வருது. அந்த போன்ல பேசக்கூடிய நபர் உங்களுக்கு ரொம்ப தெரிந்த நபரோட பேசலாம். அதே மாதிரி இப்போ நீங்க ஏதாவது ஒரு சமூக வலைதளங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, என்னோட பொருளை விற்கிறதுக்காக இப்படி நான் நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரியல் எஸ்டேட் என்னோட இடத்த நான் விற்கிறேன் அப்படின்ட்டு என்ன தொடர்பு கொள்ளுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்திருப்பீங்க. இல்ல வேலை சம்பந்தமா பலதரப்பட்ட இடத்துல ரெஸ்யூம் கொடுத்திருப்பீங்க. இப்படி அவங்க ஆப்போசிட்ல பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நாங்க வேலை தரோம், அதாவது உங்களுடைய வேலை விஷயமா பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த கிட்ட உங்க என்னோட நம்பரே கொடுக்கலையே, எப்படி நீங்க போன் பண்றீங்கன்னு கேட்கும்போது உங்களுடைய நண்பர் இவர் கொடுத்தாரு, அதாவது ஒருத்தர் ரமேஷ் ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் ஆமா ரமேஷ் இருக்காரு, இருந்தாலும் அவர் கொடுத்தாரான்னு தெரியல நம்ம யோசிச்சுட்டு கூடிய அதே நேரத்துல நமக்கு இன்னொரு போன் ஆனது வரும். அந்த போன் வரக்கூடிய பட்சத்துல டக்குனு ஆப்போசிட்ல பேசக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய நம்பர் ரமேஷ் தான் பேசுறாரு, இப்போ நீங்க இந்த போனை அப்படியே கான்பரன்ஸா மாத்துங்க, நாங்க அவர்கிட்ட பேசி உங்ககிட்ட பேசி இதை நாங்க கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆமா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே அதை மெர்ஜ் பண்ணி கான்பரன்ஸா மாத்திடுவோம். இந்த சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது OTP சொல்லிதான் பாத்தீங்கன்னா வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணமானது இருக்கக்கூடிய பட்சத்துல OTP-ய போன் மூலமாவும் தெரிவிக்கிறதுக்கான ஆப்ஷன் நீங்களே பாத்தீங்கன்னா டிரான்சாக்சன் பண்ணி பார்த்திருப்பீங்க, அப்படி கொடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க மெர்ஜ் பண்ண உடனேவே அங்க இருக்கக்கூடிய ஆப்போசிட்ல பண பரிவர்த்தனைக்காக இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆனது ஏதோ ஒரு OTP 1 2 3 4 5 6 அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வேகமா ரொம்பவும் பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையோட ஆப்போசிட்ல பணம் திருடக்கூடிய நபர்கள் அந்த ஒரு நம்பரை போட்டு உங்களுடைய பணத்தை திருடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு சமீபத்துல இருக்கிறதா UPIயும் அதே நேரத்துல NPCIயும் தெரிவிச்சிருக்குது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல்வேறு விதமான அதாவது செக்யூரிட்டி சிஸ்டமா இருக்கும்போது எப்படி நடக்குதுன்னா இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது இப்ப வங்கிகள், ஒரு சில வங்கிகள் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரைவசி, அதாவது பணத்தை தன்னுடைய அக்கௌண்ட்ல ஒருத்தர் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த வெறும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஆப்பிள் போன், இப்போ ஒரு சாம்சங் போன், ஏதோ ஒரு போன் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த போன்ல இருந்து மட்டுமே உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை ஒவ்வொருத்தரும் நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான கான்பரன்ஸ் கால் எல்லாம் வரும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விதத்துல, அதாவது முன்பின் தெரியாத நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பிடாதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாரு அப்படின்னா, சரிங்க இருங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த நண்பர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை மெர்ஜ் பண்ணி, அதாவது போன் பேசிட்டு மெர்ஜ் பண்ணி கான்ஃபரன்ஸா மாத்துங்க. கார்டு மேல இருக்கக்கூடிய 16 நம்பர் இதெல்லாம் தெரியாம அவங்க எப்படி திருட முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போறீங்க, போகும்போது உங்களுடைய தரவுகள் எல்லாருக்குமே சேகரிக்கிறாங்க. சும்மா பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு ஆஃபர் தரோம் சார் அப்படின்ட்டு ஒரு சில பொய்யான தகவல் திரட்டக்கூடிய நபர்கள் அந்த காலேஜ் பசங்க வச்சு பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் தகவல் எல்லாத்தையும் திரட்டி, அது மட்டும் இல்லாம திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரிதான் ஒரு கிஃப்ட் வச்ச டிவி தரோம், அங்க தரோம், இது இங்க தரோம், ஒரு பெரிய இதுல உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சு மட்டுமே உங்களுடைய மொத்த வங்கி கணக்குல கூடிய பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற விவரத்தை
திருட்டுறதற்கான வழிகள் மிக பெரிய அளவிற்கு. உங்க மொபைலை ஹேக் பண்ணிட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க அரெஸ்ட் அப்படின்ற மாதிரிதான். அதாவது உங்களுடைய பணமானது மொத்தமாக திருடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ தயவு செஞ்சு கான்பரன்ஸ் கால் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். நூதனமா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இப்படிப்பட்ட அதாவது பணம் இழந்த சம்பவங்களானது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா NPCஐயும் UPஐயும் தெரிவிச்சிருக்குது. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, உஷாரா இருந்துக்கோங்க. இந்த வீடியோவை அடிக்கடி கான்ஃபரன்ஸ் பேசக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம என்ன சப்போர்ட் பண்ணும் விதமா இதை ஷேரும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.